Welcome back to Mr.Suncity. இது வேணா எல்லாரும் போடுவாங்க ஜெட்டி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mr.Suncity. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு ரொம்ப டிஃபரண்டான ஒரு டாய் தாங்க அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். டாய்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றதுன்னா ஒரு மண்ணை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான மண்ணை தான் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படினு பார்க்க போறோம். அப்போ முதல்ல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே गाइस, இப்போ வந்து ராப்பர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் அமேசானில் வந்து பை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது வேணும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேக்கிங் வந்து பிரிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த சாண்டு. நான் சொன்ன மண் வந்து இதுதான். கலர்ஃபுல்லாக இருக்கா? ஒண்டர் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்டோட நேமு. இந்த சாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லிங்க் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா 2 இது வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து உள்ளே இருக்காது, எடுத்துடலாம். 2 சாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். பார்த்தீங்களா, 2 பாக்ஸ் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மண் தான். ஆனால் என்ன மாதிரியான மண் அப்படின்னா வந்து ஒரு அந்த ஸ்லைம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்படி தூக்குறோம் அப்படியே கரைஞ்சி ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மண். இது கூட ஒரு டாய் தான். இது வந்து ஒரு டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் மாதிரி தான். வந்து நம்ம அது கூட வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணலாம், அதை வச்சு விளையாடலாம், அவ்வளோதான். அந்த ஸ்லைம் மாதிரி தான், கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான் இந்த சாண்டு வந்து இந்த ஒண்டர் சாண்ட் அப்படின்றது. இதுவும் வந்து அதே சேம் கான்செப்ட் தான். அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து பிரிக்கலாம். உள்ள என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்று ஓப்பனில் இருக்குது ஆல்ரெடியே. உள்ளே கையை விட்டோன்னே என்ன வருது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டாய் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் வந்து அப்புறமேல் சொல்கிறேன். அப்புறம் உள்ளே பார்த்தோன்னா நம்மளுடைய சாண்ட் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஸோ நல்ல கலரில் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கு. காய்ஸ், இதை நான் சொன்ன அந்த மண் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா பர்பிள் கலரில் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்குல்ல. இவரை நான் அப்படி பாக்கெட் அப்படியே வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. அப்படியே அது பாட்டுக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த சைட்லேருந்து தெரியும் பாருங்கள். அப்படியே அந்த சைடு அந்த மண் அப்படியே கரைஞ்சி அப்படியே கீழே விழுகும் பாருங்கள். இந்த ஸ்லைமுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அது மண்ணை கையில் அள்ளணும் அப்படின்னா அது பாட்டு கரைஞ்சி இலைஞ்சி அப்படியே அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் அந்த மண்ணோடைய தனித்துவமே, அதுதான் ஸ்பெஷாலிட்டியே தான். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பிரிக்கலாம். ஆனால் இந்த மண் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நம்ம கையிலலாம் ஒட்டாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இதை தாராளமாக கையில் எடுத்து நம்ம இதை விளையாடலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணலாம். லுக் அட் திஸ் காய்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உங்கள் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். இதான் அந்த மாடல், இதான் அந்த சாண்டு. அப்படி தான் அது வாட்டை அப்படியே கரைஞ்சி அப்படியே ஓடும். மொத்தமாக வெளில எடுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கீழே கொட்டி விட்டுறலாம். வாவ் வாவ், நேரில் பார்க்கும்போது செம்ம அமேசிங்காக கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மணல் அப்படியே அள்ளுற பாருங்க மண்ணு கையில். வர எப்படி எல்லாம் ஓடுது பாருங்கள் கரைஞ்சி. பார்த்தால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போகிறேன்னா இப்போ பாருங்கள். இன்னொரு பாக்கெட்டே ஓப்பன். இதையும் வந்து கொட்டலாமா? எஸ், 2 பாக்கெட்ஸ் வந்து கொட்டியாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு. இப்போ ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இருக்குங்க. அப்படியே இது கூட அள்ளி அப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரெஸ் அப்படின்னு சொன்னால இது வந்து சின்னதாக வந்து என்ன சொல்கிறேன் நண்டு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்கிற சாண்டு, இந்த சாண்ட் அள்ளி இப்படி இந்த நண்டில் அள்ளி போட வேண்டியதாங்க. இந்த பொம்மை மேலே அள்ளி போட்டு அது ஒரு அந்த ஷேப்புக்கு அப்படியே வந்துருமா, அவ்வளோதான். ஒரு ஷேப்புக்கு வர வைக்கிறது, மறுபடியும் அதை வந்து அந்த ஷேப்பை போக வைக்கிறது. அந்த மாதிரி தான். இப்படி போட்டு அள்ளி ஒவ்வொரு காய்ஸ் இப்படி தான் வந்துருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பொம்மை ஷேப்புக்கு வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கத்தியை வச்சு அப்படி கட் பண்ணி இப்படி 2 ஆக்கலாம், அப்படி 3 ஆக்கலாம், 4 ஆக்கலாம். இப்படி கட் பண்ணி விளாட்லாம் அழகாக. அதுக்கு தான் வந்து இந்த அச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் களைச்சிட்டு போட்டோம்னா இப்படியே தான் கிடக்கும். நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பட் அப்படியே கிடக்கும். அது நம்ம கையில் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கே வந்து அந்த மூமெண்ட் வந்து தெரியும் நமக்கு. அது கையில் ஒரு மாதிரி இளைஞ்சி போகிறது, லைக் அதோட ஃபீல் வந்து என்ன சொல்கிறது,
தொட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சூப்பராக வந்துருக்கு. அழகாக அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே நீங்கள் பாட்டுக்கும் மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் பாட்டு உட்காந்து இதை கூட விளாண்டுட்டு இருக்கலாம். ரொம்பவே அற்புதமாக வந்து இருக்குது இந்த சாண்டு. இன்னும் இதெல்லாம் வச்சு இந்த கட்டிங்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்மளும் கட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வந்து வேலைக்கு ஆகாது, இதை தூக்கி போட்டலாம். அது போல் கொஞ்சம் பெரிய இதாக வச்சுருக்கேன். இது அள்ளி எல்லாத்தையும் உள்ளே போடணும். அப்படியே ஒரு அள்ளும் போதே எப்படி இருக்குவாங்க, அப்படி உள்ளே கொடுக்கணும் கொடுக்கும். லுக் அட் திஸ் காய்ஸ். தான் நம்மளுடைய சாண்டோட ஸ்பெஷாலிட்டியே தான். அப்படியே என்ன பண்ணுறோன்னா அப்படியே கவுத்துறோம். அப்படி பொறுமையாக பண்ணுவோன்னா வாவ் பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குதுங்க. அப்படியே அற்புதமாக வந்துருக்குது. அப்படியே பொறுமையாக One, two. Wow. Guys, எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? ஸோ காய்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாண்ட் வந்து எந்த அளவுக்கு அமேசிங்காக வந்து இருந்துச்சு அப்படின்றத. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ரொம்ப செம்ம டென்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து பண்ணிங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டாய். நீங்கள் பாட்டு ஜாலியாக வந்து இது போல் அப்படியே மாதிரி பண்ணிவிட்டு விளாண்டுட்டே கிடக்கலாம். அப்படியே ஃப்ரீ ஆயிரும், மைண்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாங்குறதுக்கான லிங்க் கொடுத்துறேன், போய்ட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் தான். ஒரு 200 சம்திங் தான் ப்ரைஸ் வரும். ரொம்ப ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த சாண்ட் வந்து பிடிச்சிருந்துச்சா இல்லை அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷேர் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் அதிக பேர் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது, வீடியோ வந்து எல்லாருக்கும் போயிடும். ஓகே, இந்த மாதிரி வந்து நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாய் அன்பாக்சிங் உள்ள மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி. பாய்.